இரத்த புற்றுநோயால இறந்து போயிருக்கக்கூடிய கஜினி வில்லன் நடிகர் பிரதீப் ராவத் அவரோட கடைசி வீடியோ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம பல மொழி திரைப்படங்கள்ல வில்லன் அப்புறம் குணச்சித்திரோட நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பிரதீப் ராவத். இப்ப 74 வயசுல புற்றுநோய் காரணமா அவர் காலமாயிருக்காரு. அதுவும் இரத்த புற்றுநோய். கடந்த 5 வருஷமாவே புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதுல இருந்து மீண்டு வந்தாரு. ஆனா மறுபடியும் இரத்த புற்றுநோய் அதோட தாக்கம் தீவிரமடைஞ்சு இப்ப சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருக்காரு. மகாபாரதம் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சது மூலியமா தான் இவருடைய திரைப்பயணம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கஜினி, வீரம், ஜில்லா இது மாதிரி பல முக்கியமான திரைப்படங்கள்ல மிரட்டலான வில்லன் நடிப்பு மூலயமா மக்கள் கிட்ட இன்னும் ஃபேமஸ் ஆனாரு பிரதீப் ராவத். கடந்த ஒரு சில வருஷங்களா புற்றுநோய் வந்ததுக்கு பிறகு நடிப்பை விட்டு ஒதுங்கி இருந்தாரு. ஆனா அடிக்கடி எக்கச்சக்கமான யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது, அவருடைய சோஷியல் மீடியாவா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல லைவ் வீடியோ ஷேர் பண்றதுன்னு எப்போதுமே ஃபேன்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணி தான் இருப்பாரு. அப்படிதான் இவர் பேசின ஒரு கடைசி வீடியோல அவரோட நடிப்பை பத்தி பேசியிருக்காரு. குறிப்பா கஜினி படம் இல்லைன்னா அவருக்கு வாழ்க்கையே இல்லை. தமிழ் சினிமா ஆடியன்ஸ் என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் எனக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அது மூலயமா தான் இந்தியிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அமெரிக்கானோட கஜினியோட ரீமேக்ல அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். நான் பாலிவுட் சைடும் போயிருக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஜில்லா, வீரம் இது மாதிரி படங்கள்லையும் எனக்கு அடுத்ததாக வாய்ப்புகள் குவிஞ்சதுக்கு ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் நடிப்பை விட மாட்டேன். இப்போ உடல்நல பிரச்சனை சரியில்லாத நடிக்க முடியல. அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் சினிமா நடிக்க தான் போகிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சொந்தக்காரங்க பக்கத்தில் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கண் கலக்கிற மாதிரி பேசியிருந்திருக்காரு பிரதீப் ராவத். அவருடைய இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உடனே சரியாக இருந்துச்சுன்னா நிறைய படங்களில் இப்போ வரைக்கும் அவர் மிரட்டலான நடிப்பு மூலயமா நடிச்சு தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, ரோலெக்ஸ்க்கான தனிப்படம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை இப்போ சூர்யா அவர்கள் அவர் தரப்பில் தெரிவிச்சிருக்காரு. சொல்லப்போனால் விக்ரம் படத்தோட ஒரு காட்சிகளும் இப்போ இருக்க ரசிகர் மனசில் நீங்கள் இடத்த பிடிச்சிருக்குது. எல்சியூக்கு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. அதுலேயும் கடைசி ஒரு சில நிமிடம் மட்டுமே வரக்கூடிய ரோலக்ஸ் கதாபாத்திரம் முழுமையான கவனத்தை ஈர்த்திருக்கு. சூர்யாவோட அந்த வித்தியாசமான தோற்றமும் ஆக்ரோஷமான நடிப்பும் தனி படத்துக்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரிச்சுது. இப்ப ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை வச்சு தனி படம் உருவாகுமான்னு கேட்டதுக்கு சூர்யா அவர்கள் அவர் தரப்ப என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, ரோலெக்ஸ் படத்தை பத்தி என்னை விட லோகேஷ் தான் தெளிவா தெரியும். அவர் இப்ப அடுத்தடுத்த படங்களை கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு. சரியான டைம் வந்தா கண்டிப்பா அந்த படமும் உருவாகும். இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு இந்த ஒரு பேட்டி தான் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ இது மூலயமா ரோலெக்ஸ் படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.